ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மண்டே மார்னிங் பார்க்கும்போது காலையில் ஒரு 5:30 ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாகவே ஆகிடுச்சு. அதோட ஏஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மெயின் என்ட்ரன்ஸ் சாணம் போட்டு மொழிகி அங்கே கோலம்லாம் போட்டு விட்டேன். உள்வாசலில் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இங்கேயும் லைட்டாக உப்பு மஞ்சள் கலந்து தண்ணியை தெளித்து விட்டு இங்கே சின்னதாக தான் கோலம் போட்டேன். ஏன்னா மண்டேனாலே பார்த்தாலே எல்லாருக்குமே ரொம்ப போரிங்காக இருக்கும். பசங்களுக்கு எப்படி காலையில் எழுந்திரிச்சி ஸ்கூல் கிளம்ப போரிங்கோ அதேமாரி திங்கக்கிழமைனாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கக்கூடாதா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட உள்ள இந்த காஞ்ச பூலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பூ எல்லாத்தையும் மாற்றிட்டு செடியிலேருந்து பூ பறிச்சுட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு அதோட தீபம் கிருஷ்ணருக்கும் உள்வாசல் உள்ள முருகருக்கும் வச்சுட்டு இங்கே தூபம் எல்லாம் கட்டிட்டு வாசல்லாம் ஃபுல்லாக தூபம் போட்டு விட்டு இதில் உள்ள முருகருக்கு நிலைவாசல்லாம் எங்கே பார்த்தாலும் தூபம் காட்டியாச்சு. எப்போதுமே இந்த வேலையை செஞ்சால் தான் எனக்கும் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்க மாதிரி தோணும். இதோட ஹாலில் பார்த்தா ஒரு புத்தர் ஒருத்தர் இருப்பார். அந்த புத்தருக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஸ்டிக் ஏற்றி வச்சுருப்போம். உள்ள ஹாலில் ஃபுல்லாகவே காலையிலேயே கூட்டிகிட்டு அந்த நறுமணமே பார்த்தா வீடு முழுக்க நல்லாயிருக்கும். அது நமக்கு காலையில் கோபம் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா. இதோட பூஜை ரூமில் காலை மாலை 2 வேளையிலும் விளக்கேற்றுவோம். நடுப்புற ஒரு டைம் ஏற்றுவோம் பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால். இதோட காலையிலே எல்லா பூவையும் எடுத்துகிட்டு மாற்றிட்டு அங்கேயும் தூபம் ஸ்டிக் ஏற்றி வச்சுட்டு அதோடு கிச்சனுக்கு வந்துடுவேன். கிச்சன் முதல் நாள் நைட்டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவோம். எல்லாருமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் பார்த்து லைட்டாக தண்ணியால் தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு பூ எல்லாம் வச்சுட்டு இங்கேயும் தூப ஸ்டிக் ஏற்றி தூபம் காட்டிட்டு அதோடு சூரியன் நமஸ்காரம் பண்ணுவேன். விண்டோவை திறந்தா அந்த விண்டோ சூரிய ஒளியே நேராக பூஜை ரூமுக்கு போகும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க சூரிய பகவானுக்கும் கொஞ்சமாக தூபம் போட்டுவிட்டு அதோட பாலை காய்ச்சி கொண்டுட்டு போய் பூஜை அறையில் வச்சுட்டு இன்றைக்கி டே நல்லபடியாகவே ஸ்டார்ட் ஆகும். பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தா பசங்க ஸ்கூல் கிளப்ப டிஃபன் லஞ்சு அப்படி கொஞ்சம் டே பிஸியாகவே ஆகிடும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. பா.